பிகேஆர் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் போதுமான வசதி உள்ளவர்களையும் தங்கள் 100 ரிங்கிட் சாரா உதவியை தேவைப்படுகிறவர்களுக்கு நன்கொடையாக வழங்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். போதுமான வளங்களை கொண்டவர்களுக்கு 100 ரிங்கிட் முக்கியமற்றதாக தோன்றினாலும் போராடும் குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய மதிப்பை கொண்டுள்ளது என்று நூருல் இசா வலியுறுத்தினார். இந்த தொகை நாடு முழுவதும் பசி உள்ள குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சவாலான காலங்களில் பொருளாதார அழுத்தங்களை உணர்பவர்களை ஆதரிக்குமாறு அவர் குடிமக்களை வலியுறுத்தினார். இந்த கொண்டாட்ட காலத்தில் எந்த ஒரு தனிநபரும் புறக்கணிப்பை எதிர்கொள்ளக்கூடாது என்று நூருல் இசா கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு மலேசியரும் தங்கள் மேசையில் சரியான உணவை சாப்பிடுவதற்கான அடிப்படை உரிமைக்கு தகுதியானவர் என்று அவர் தெரிவித்தார். நேற்று புத்ராஜயாவில் நடைபெற்ற 68வது தேசிய தின கொண்டாட்டத்துடன் இணைந்து விமான கண்காட்சிக்கு தலைமை தாங்கிய முதல் விமானப்படை தளபதியாக ஜெனரல் டதஸ்ரீ முகமது நோராஸ்லான் அரிஸ் வரலாறு படைத்தார். ஜூன் மாதம் விமானப்படை தலைவராக நியமிக்கப்பட்ட நோராஸ்லான் SU-30 MKM விமானத்தை ஓட்டி 30 விமானங்களை கொண்ட விமானப்படைக்கு முன்னால் பறந்தார். இந்த அமைப்பில் ஆயுதப்படைகள், காவல்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் போர் விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அணிவகுத்தன. விமான எந்திரங்களின் சத்தம் புத்ராஜயா முழுவதும் எதிரொலித்தது. பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்களிடமிருந்து கைத்தட்டல்களையும் ஆரவாரங்களையும் பெற்றது. இந்த நிகழ்வு மலேசிய விமானப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் தொழில் முறையின் அடையாளமாக மாறியது. ஒவ்வொரு நிலை ராணுவ வீரர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றும் திறன் கொண்டவர்கள் என்பதை பொதுமக்களுக்கு உறுதி செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என்று நோராஸ்லான் தெரிவித்தார். மலாக்கா கடல் பகுதியில் நேற்று மிதமான அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. ஆனால் நிலத்தில் வசிப்பவர்கள் எந்த அதிர்வையும் உணரவில்லை என்று வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் ஹிஷாம் அனீஃப் ஜலசந்தியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை உறுதிப்படுத்தினார். தனித்தனியாக ஜொகூரில் உள்ள பத்து பகாட்டில் உள்ள செமராவில் பிற்பகல் 1:57 மணிக்கு 2.9 ரிக்டர் அளவிலான ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது கடந்த வாரத்தில் சிகாமாட் மற்றும் யோங்பெங்கில் ஏற்பட்ட 6 நிலநடுக்கங்களை தொடர்ந்து ஜொகூரில் 7வது நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சிறிய நிலநடுக்கங்கள் பிராந்தியத்தில் உள்ள செயலில் உள்ள உள்ளூர் பிளவு கோடுகள் மற்றும் பரந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் காரணமாக ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் நில அதிர்வு செயல்பாடுகள் இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் 3 குறைந்த அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. மாராங்கில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தம்பதியினர் நேற்று தங்கள் ஃபைபர் கிளாஸ் படகு கவிழ்ந்து நீரில் மூழ்கி பரிதாபமாக மாண்டனர். கம்போங் புலாவ் கராங்காவைச் சேர்ந்த 47 வயது அப்துல் ரஹீம் முஸ்தபா மற்றும் 46 வயது நூர் ஹஷியா சே உஸ்மான் ஆகிய தம்பதியினர் உள்ளூர் மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாராங் காவல்துறை தலைவர் முகமது ஷோஃபியான் ரெட்ஜ்வான் கூறினார். நூர் ஹசியாவின் உடல் மாலை 4:30 மணிக்கு கோலா மெச்சாங்கிற்கு அருகில் உள்ள நீரில் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் அவரது கணவர் அப்துல் ரஹீம் 15 நிமிடங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பலத்த அலைகள் மற்றும் காற்றில் மோதியதால் 20 அடி படகு கவிழ்ந்ததாக சோஃபியான் குறிப்பிட்டார். முதற்கட்ட விசாரணைகளின்படி தம்பதியினர் நேற்று காலை 7:45 மணியளவில் கடலுக்குள் சென்றிருந்தனர். மேலும் படகு கவிழ்வதற்கு முன்பு கரடு முரடான அலைகளில் மோதி கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது. கோலா மெச்சாங்கிற்கு வெளியே உள்ள நீரில் வியாழக்கிழமை முதல் வானிலை நிலையற்றதாக இருந்தது. கடல் கொந்தளிப்பும் பலத்த காற்றும் வீசியது என்று அவர் மேலும் கூறினார். எனவே தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்க கடலுக்கு செல்வதற்கு முன்பு வானிலை முன் அறிவிப்புகளை எப்போதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுமாறு மீனவர்களையும் பொதுமக்களையும் போலீசார் அறிவுறுத்துகிறார்கள் என்று அவர் கூறினார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கோலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஒருமுறை வழங்கப்பட்டுள்ள சாரா 100 வெள்ளி பணத்தை பயன்படுத்தி பொருட்களை வாங்குவதில் பெரும்பாலான கடைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பலரால் மைக் கார்டுகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்க முடியாத நிலை நிலவுகிறது. இது ஒரு தற்காலிக சிக்கல்தான் என்றும் அமைதி காக்குமாறும் பொருட்களை வாங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள கடைகளில் ஒன்றான மைடின் பேரங்காடியின் நிர்வாக இயக்குனர் அமீர் அலி மைடின் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே நேரத்தில் அதிகமானோர் மைக் கார்டுகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்க முயன்று வருவதால் மைகாசே முறையில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் அது தாமதமாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.